பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் ஊடக அன்பர்களுக்கு SGS சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஸ்ரீ கணபதி சச்சிதானந்தா ட்ரஸ்டின் சார்பாக முதற்கண் என் வணக்கங்கள் மற்றும் உளமார்ந்த வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா, ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சத்குருபியோ நமோ நமஹ. ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி அவர்கள் கலியுகத்தில் இவங்க ஒரு அவதார புருஷர்னே சொல்லலாம். அவருடைய பக்தர்களுக்கு தத்தாத்ரேய சுவாமியின் அவதாரமாகவே கண்களுக்கு புலப்படுபவர். தனது ஆத்தியாத்மிக ஆன்மீக போதனைகளுக்கும் இசையால் குணப்படுத்துகிற நாத சிகிச்சைக்கும் மானவ சேவையே மாதவ சேவை என்ற அவருடைய சேவை கொள்கைக்கும் ரொம்ப பிரசித்தியானவர் நமது சுவாமிஜி பரமபூஜ்ய ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி அவர்கள். தமது இளம் வயதிலேயே ஆன்மீக மார்க்கத்தில் ஈடுபட்டு அவரது அன்னை ஜெயலட்சுமி மாதாவே அவருக்கு குருவாக திகழ அவரிடமிருந்து ஸ்ரீவித்யா உபாசனையை தீட்சையாக பெற்றுக்கொண்டவர் ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள். 1966ஆம் ஆண்டு மைசூரில் அவதூத தத்தபீட்டத்தை நிறுவி அன்றிலிருந்து இன்று வரை அயராத ஆன்மீக தொண்டு புரிந்து வருகிறார். 1989ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது வேளச்சேரியில் இந்த ஆசிரமத்தில் தற்பொழுது தாங்கள் அனைவரும் குழுமியிருக்கும் இந்த கோவில். பிரம்மா, விஷ்ணு, சிவா மூவரும் இணைந்த ஸ்வரூபமே ஸ்ரீ தத்தாத்ரேய சுவாமி. தமிழகத்தில் வெறு சில இடங்களிலேயே தத்தாத்ரேயர் கோவிலை நாம் காணலாம். தத்தாத்ரேயர் வழிபாட்டிலேயே மிக முக்கியமான ஸ்தலமாக கருதப்படுவது ஆதிகுரு தத்தாத்ரேயர் கோவில் என்ற இந்த இடம். இந்த திருக்கோவிலில் ஆதிகுரு தத்தாத்ரேயர் சுவாமி முதல் குரு அப்படின்றவர் தத்தாத்ரேய சுவாமி தான். அதிலும் 16 தத்தக்ஷேத்திரங்கள் பிரசித்தியான பாரத தேசம் எங்கும் பிரதிஷ்டை செய்துள்ளார் பரமபூஜ்ய ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி அவர்கள். அதில் ஆதிகுரு தத்தாத்ரேயர் என்ற நாமம் பெற்ற தத்தாத்ரேய சுவாமி இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். ராஜராஜேஸ்வரி அம்பாள் மீனாட்சி ஸ்வரூபமாக கையில் கிளியோட ராஜராஜேஸ்வரி அம்பாள் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார்கள். க்ஷேத்திர பாலகராக காரியசித்தி ஆஞ்சநேய சுவாமி, அதாவது நம்ம நினைச்ச காரியம் நினைத்த உடனே நடைபெற நல்ல சத்காரியங்கள் உடனடியாக நம் கைகூட வேண்டுமென்றால் மட்டை தேங்காய் செலுத்துவது, பூர்ண பலம் கட்டுதல் அப்படின்ற மட்டை தேங்காய் செலுத்தி அவரிடம் வேண்டிக் கொண்டால் காரியங்கள் நிறைவேறும்னு இந்த ஏரியா முழுக்க ரொம்ப பிரசித்தமான, சென்னையிலே ரொம்ப மிக பிரசித்தியான ஆஞ்சநேய சுவாமி இங்கு வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். பரமபூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்களுடைய மார்க்கம் ரொம்ப எளிது, மிகவும் எளியோரும் கூட கடைப்பிடிக்கக்கூடியது. ஞானம், நாதம், பக்தி மற்றும் யோகம் இவை 4 தான் அவருடைய பாதைகள். ஒவ்வொரு நாளும் அவர் இருக்கும் இடத்திலெல்லாம் உபன்யாசங்கள், உரைகள் போன்றவை ஞானத்தை போதிப்பவை. அவர் இருக்கும் இடத்தில் திவ்யநாம சங்கீர்த்தனம் இல்லாமல் இருக்காது, அது நாதத்தை குறிக்கும். அவர் ஆற்றும் ஸ்ரீசக்கர பூஜையானது பக்தியை குறிக்கும். ஒவ்வொரு நாளும் தத்த கிரியா யோகம் என்ற சிறப்பு யோக பயிற்சி முறையை உலகிற்கு வழங்கியவர் ஸ்ரீ தத்த பிரபு ஆவார். அவர் இருக்கும் இடம் அப்படின்னு நான் சொல்லும்போது சுவாமிஜி ஸ்தாபித்த அத்தனை ஆசிரமங்களும் இதற்குள்ள அடக்கம். சுவாமிஜி அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டு போகிற ஒவ்வொரு ஸ்தலமும் இதில் அடக்கம். மானவ சேவையே மாதவ சேவை அப்படிங்கிறத பற்றி நான் முன்னாடி மென்ஷன் பண்ணேன். ஒவ்வொரு வைபவங்களும், கோவில் விழாக்களும், பரமபூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்களுடைய பிறந்தநாள் ஜென்மதின வைபவங்களும் எல்லாமே சமூக சேவை நலத்திட்டங்கள் இல்லாமல் நடைபெறாது நம்ம ஆலயத்தில். இதை பற்றி இன்னும் விரிவாக பேச டாக்டர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் அடுத்ததாக வருவாங்க. சுவாமிஜி அவர்கள் ஒரு நாத பிரம்மா. பல்வேறு மொழிகளில் ஏறக்குறைய 6000 பஜனைகளுக்கு மேல் இயற்றி அதற்கு தாமே ராகம் புனைந்து தானே தன் கம்பீரமான குரலால் பாடக்கூடிய நாத சக்கரவர்த்தி. நாத சிகிச்சை என்பது சப்தங்களால், இசை சப்தங்களால் குணப்படுத்தக்கூடிய முறை. தொன்று தொட்டு வேதகாலம் தொட்டு இருந்த அந்த சிகிச்சை முறையை புனர்ப்பித்து உயிர் கொடுத்தவர் பரமபூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள். ராகாஸ் கேன் ஹீல் டிசீசஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் டாபிக்ஸ் இருக்குது, நிறைய ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் இருக்குது. உலகளவில் இந்த ஆராய்ச்சிகள் நடைபெற்று சக்ஸஸ்ஃபுல்லாக அதற்கு சாதகமான பலன்களும் கிடைத்திருக்கு. அதாவது நம்ம உடலில் 72,000 நாடி நரம்புகள் இருக்குது, ஆஸ்ட்ரல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவை ஒரு சீராக ஒரு துவனியில் இயங்கும். அந்த பேட்டர்ன் சற்றே மாறுபடும் பொழுது அந்த இயக்கம் சீர்குலைவு அடையும் போது நோய் உண்டாகிறது என்பது உண்மை. ஸ்ரீ சுவாமிஜி அவர்களுடைய இசையினால்
ஒவ்வொரு ரோகத்திற்கும் ஒவ்வொரு ராகங்கள் சரியாக வரும் என்று அவர்கள் தேர்வு செய்து இசைக்கும் ராகங்களினால் அந்த நாடி துடிப்புகள் சீராகி அந்த நோய் குறையவும் நோய் முற்றிலுமாக மறையவும் நாங்கள் அனுபவித்துள்ளோம், கண்டுள்ளோம். இது சத்தியம். இந்த விஸ்வாவசு வருட துவக்கத்தில் இந்த நாதத்தை தமிழக மக்களும் பயனடைய வேண்டும் என்று வேண்டி இங்கு ஒரு பிரம்மாண்டமான ஆதிகுரு ராகசாகரா என்ற இசை நிகழ்ச்சியை வழங்கவே பரமபூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் இன்று எழுந்தருளியுள்ளார். நேற்று ஸ்ரீ சுவாமிஜி அவர்களுக்கு முன்பாக வருகை தந்த தத்தபீட்ட இளவல் உத்தராதிகாரி பூஜ்ய ஸ்ரீ பாலசுவாமிஜி அவர்கள் இன்று காலை விஸ்வாவசு ஆண்டு ஆசீர்வாதம் அளித்தார். எந்த கிரகம் எப்படி இருக்கும்னு நினச்சி கலங்காதீங்க, திடபக்தியோடு இருக்கணும், குரு பக்தியோடு இருக்கணும், அதுவே எல்லாத்தையும் வென்று காட்டும் அப்படின்றது தான் இன்றைக்கி எங்கள் எல்லாருக்கும், நம்ம பக்தர்கள் எல்லாருக்கும் கிடைத்த புத்தாண்டு உபதேசம். இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் பத்திரிகை பெருமக்கள், ஊடக பெருமக்கள்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இந்த செய்திகளை தமிழக மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்லணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு விண்ணப்பமாக உங்களுக்கு வைக்கிறோம். இந்த க்ஷேத்திரத்தை பற்றி தெரியணும், தத்தாத்திரேயர் வழிபாடு முறையை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ராஜராஜேஸ்வரி அம்பாள், காரியசித்தி ஆஞ்சநேயரை பார்க்க தமிழக மக்கள் திரண்டு வரணும். தமிழக மக்கள் தமிழ்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் தூய்மையாக பேசணும், வேற்றுமொழி கலப்பில்லாமல் நீங்கள் தமிழ் பேசணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு உபதேசமாக ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் இங்கே வந்தால் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் எல்லா பாஷையும் கலந்து பேசுகிறீங்க, ஆங்கிலம் இல்லாமல் உங்களால் தூய்மையாக தமிழில் உரையாட முடியல. உண்மை அவங்க சொல்கிறது. ஆனால் அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, மாற்றிக்கணும். நீங்கள் தமிழ் எடுத்திங்கன்னா தொன்று தொட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய தமிழ்னு நாம் சொல்கிறோம். அது நாம் மட்டும் சொல்ல, ஸ்ரீ சுவாமிஜி அவர்களும் அதை உண்மையாக நம்புகிறாங்க. ஆகையினால் தூய்மையான தமிழ்னு பேசணும்னு எங்களுக்கு உபதேசம் கொடுக்குறாங்க. தமிழ் மொழியோட மகத்துவத்தை எடுத்து உரைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் புதிய எழுச்சி வருது அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அதனால்தான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விஸ்வாவசு ஆண்டில் உங்களையெல்லாம் சந்திக்கணும்னு நினச்சி ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் இங்கே உங்களை வர சொன்னாங்களோ, அவர்கள் மனசில் என்ன இருக்குன்றது நம்மளுக்கு விளங்கலை. இதை செய்திகளை கொண்டு செல்வது உங்கள் அனைவருடைய பொறுப்பும் எங்களுடைய விண்ணப்பமும் ஆகும். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி மிகவும் சந்தோஷம், நன்றியோட இருக்கிறோம். நாங்கள் இப்போ மாணவ சேவை மாதவ சேவை அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு டாக்டர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் அழைக்கிறேன். ஜெயகுரு தத்தா. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வரவேற்பும் புத்தாண்டு நல்வாழ்த்துகளும் எங்கள் குருநாதனுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். சுவாமிஜி அவர்களுடைய மாணவ சேவை, மக்கள் சேவையை பற்றி நினைக்கும் பொழுது மாணிக்க வாசகரனுடைய வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. முன்னை பழம்பொருட்கும் மூத்த பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்று சொல்லுகிறார். ஓல்டர் தேன் த ஓல்டஸ்ட், லேட்டர் தேன் த லேட்டஸ்ட். அதான் அதுக்கு சிம்பிளாக நம்ம சொன்னால் பொருள். அது மருத்துவ சேவையிலையும் இருக்குது. இந்த மருத்துவ சேவை அப்படிங்கிறது கடவுளிடமிருந்து ஆரம்பிப்பதாக நம்மளுடைய நம்பிக்கை. மகாதன்வந்திரி, வைத்தியநாதர், அதற்கு அடுத்தாற்போல் மாமுனிவர்கள், அத்திரி முனிவர்கள், அகத்தியர், தமிழை தந்த, தமிழ் இலக்கணம் தந்த அகத்தியரும் இந்த மருத்துவ சேவையை கொடுத்திருக்கிறார். அந்த வழியில் வந்த மருத்துவ சேவை பலவற்றை நாம் இழந்து விட்டோம். அவற்றையெல்லாம் மீட்டு எடுத்து மீண்டும் உலகத்துக்கு சுவாமிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது முன்னை பழமைக்கும் மூத்த பழம்பொருளே என்பதற்கு இலக்கணமாக இருக்கிறது. லேட்டஸ்ட்டு அலோபதி, அதுவும் இங்கே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த அறிமுகத்தோடு தொடங்குகிறேன். இங்கே சுவாமிஜியினுடைய சென்டர்கள் 100க்கும் மேலே நிறைய வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் லாஸ்ட் கவுண்ட், ஐம் சாரி. அங்கே எல்லா இடத்துலையும் இந்த மருத்துவ சேவையும் இருக்கிறது. மக்கள் சேவை பல விதத்திலும் இருக்கிறது, மருத்துவ சேவையும் இருக்கிறது. சென்னை சென்டர் ஏப்ரல் 10, 1989 ஆரம்பிக்கப்பட்டது. மாணவ சேவையும் மாதவ சேவையும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட நாள் அன்று. இப்போ இந்த சேவை 365 நாளும் நடக்குது. நியூ இயர், பொங்கல், தீபாவளி எதுக்குமே லீவு கிடையாது. டெய்லி வந்துடுவோம். எங்களால் வர முடியாமல் வெள்ளம் அந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கலாக
வரவே முடியலை அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தால் தான் ஏதோ 2 நாளைக்கு எனக்கு இந்த சேவை இல்லாமல் இருக்குமே தவிர மற்றபடி 365 நாளும் இந்த சேவையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 365 நாளும் வந்து ஃபேமிலி ப்ராக்டிஸ் நடக்குது. அங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் மருத்துவ ஆலோசனையோடு இலவசமாக மருந்துகளும் கொடுக்கப்படுகிறது. சனிக்கிழமையெல்லாம் ஒரு சனிக்கிழமையும் கண் மருத்துவ முகாம் நடக்கிறது. அது சென்னையில் மாதம் ஒரு முறை கிராமத்தில் நடத்துகிறோம். இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 105 கிலோமீட்டர் தாண்டி நடுப்பழனி, உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெருக்கரணைன்ற இன்னொரு பேர், அச்சரப்பாக்கத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் கிழக்க இருக்குது. அங்கேயும் மருத்துவ முகாம் மாதம் நடக்கிறது. கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 70-80 பேருக்கு இலவசமாக கண்ணாடிகள் நாங்கள் வழங்குகிறோம். அவங்களுக்கு தேவையான கண் அறுவை சிகிச்சையெல்லாம் ராஜன் ஐ கேர், சங்கர நேத்ராலயா எல்லாரும் பண்ணுறாங்க. நம்ம ரெஃபர் பண்ணால் போகிறோம். அவங்க வேறு எந்த கொஸ்டினும் கேட்குறதில்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிவிடுவாங்க, விலை இல்லாமல் செய்கிறார்கள். இது வெறும் கண் புரை அறுவை சிகிச்சை மட்டும் இல்லை. ஏன்னா புரை நீக்கம் அறுவை சிகிச்சை எல்லோரும் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எந்த நோயாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சையோ மருந்தோ இந்த ராஜன் ஐ கேரும் சங்கர் நேத்ராலயம் கொடுக்கிறார்கள். அதோடு கண்ணை பொறுத்தமட்டிலே பார்வை இழந்தவர்களை பற்றி, பார்வை சவால் உடையவர்களை பற்றி நாம் அறிவோம். அவர்களுக்கெல்லாம் ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம். இது வரைக்கும் ஒரு 250 பேருக்கு மேலே நம்ம கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி காலையில் கூட ஒரு 5 பேருக்கு நம்ம அதை கொடுத்தோம். அந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் வந்து எப்படின்னா, செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்கல்ல, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த பவர், அதனால் பவர்டு. அது கேமரா இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. கேமரா வந்து அவங்க எந்த புத்தகம் வேணாலும் படிக்கலாம். அந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ்க்கு முன்னாடி வச்சுட்டு அந்த கேமரா வந்து அந்த பேஜை ஸ்கேன் பண்ணும். அந்த விஷுவல் சிக்னல் எல்லாம் ஆடியோ சிக்னலாக மாறி அவங்க காதில் அந்த ப்ளூடூத் மூலமாக கேட்டுரும். நார்மலாகவே வந்து பார்வை சவால் இருக்கிறவங்கெல்லாம் மற்றவங்க அதை படித்து ரெக்கார்ட் பண்ணி சொல்லி அதை கேட்டு தான் படிக்கிறாங்க. இப்போ அவங்களே படிக்கலாம், எந்த புத்தகம் வேணாலும் படிக்கலாம், எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய திறன் பெற்றது அந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ்ன்னு சொல்கிறோமே அது கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு நல்ல செய்தி, நம்ம தமிழக அரசாங்கம் வந்து இந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸனுடைய ஒரு உபயோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பட்ஜெட்டில் ஒரு 125 கோடி வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல செய்தி. அதுக்கப்புறம் வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங், புற்றுநோய் தடுப்பு முகாம் நம்ம நிறைய நடத்தியிருக்கோம். ஒரு சீனியர் கேன்சர் சர்ஜனாக டாக்டர் அருணா சந்திரசேகர் அவர்கள் நமது அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருந்தாங்க. வேறு பல சென்டர்ஸ்லையும் இருந்தாங்க. அவங்கள வச்சு நிறைய கேன்சர் சென்டர் ஸ்க்ரீனிங் கேம்ப் நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம். சென்னையில் மட்டும் இல்லாமல் கிராமங்கள்லேயும் பண்ணியிருக்கோம், வேறு வெளியூருக்கும் போய் பண்ணியிருக்கோம், திருச்சி அங்கெல்லாம் போய் பண்ணியிருக்கோம். ஒரு வருஷமும் குற்றாலம் பக்கத்தில் அருணாசலபுரம்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே ஒரு பன்முக மருத்துவ முகாம் நம்ம நடத்துகிறோம். அதில் கேன்சர் ஸ்க்ரீனிங்கும் உண்டு. இந்த மாதிரி கேன்சர் ஸ்க்ரீனிங்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறோம். இப்போ ரொம்ப ரீசெண்டாக நான் சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டால், மார்ச் 30 தீபம் ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து பார்வை சவால் உடையவர்களுக்கு நம்ம அந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணோம். அது ஒரு சிறப்பு. அதை விட ரொம்ப சிறப்பு வந்து என்னென்னா, அதில் உபயோகப்படுத்தப்பட்ட கருவி ஐ பிரஸ்ட், லேட்டஸ்ட், பின்னை புதுமைக்கும் பெருத்தும் பெற்றுகிறேன்னு சொன்ன மாதிரி அதுக்கு இலக்கணமாக இந்த ஐ பிரஸ்ட்டுங்கிறது லேட்டஸ்ட். சென்னையிலேயே முதன் முறையாக இந்த ஐ பிரஸ்ட்டை பயன்படுத்தி மகளிருக்கு மார்பக புற்றுநோயை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இதை முதல்ல செய்யக்கூடியது தீபம் ஹாஸ்பிட்டல். அவங்களோட சேர்ந்து நம்ம அதை பண்ணுறோம். ஒரு 31 பேர் ஒரு பார்வை சவால் உடையவர்களும் ஒரு 12 பேர் நார்மலாக இருக்கிறவங்களும் வந்து பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த கேன்சர் ஸ்க்ரீன் தொடர்ந்து பண்ண போகிறோம். இன்னும் சுவாமிஜியுடைய பர்த்டே வந்து மே மாதம் வரதுனால 2 சிறப்பு மருத்துவ முகாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று நடுப்பழனியில் மோஸ்ட்லி மே 4, இன்னொன்று
மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அச்சரப்பாக்கத்தில் இதே இந்த எல்லா சிறப்பு அம்சங்களும் அதோட இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணுறதாக பிளான் பண்ணியிருக்கோம். சாமிஜியோட கிருப்பையினால நல்லா போகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஐப்ரஸ் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வரும். இது இல்லாதே நிறைய கேன்சர் கேம்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம் ரெகுலராக. அப்புறம் கெரியர் அசிஸ்டன்ஸ் கிட்ஸ் கொடுக்குறோம். நிறைய விழி இழந்தவர்கள் வந்து அவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த 5-fold ஒயிட் ஸ்டிக்கு ப்ளஸ் அவங்க கடல் மிட்டாய், கமர்கட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பேக் வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 225 பேருக்கு இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து அவுட்ரீச், இப்போ நடுப்பயணி பற்றி இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் முகாம் அந்த ஒரு கான்டெக்ட்டில் சொன்னேன். அது இல்லாமலே அந்த நடுப்பயணியில் வந்து எங்களுடைய பன்முகப்பட்ட மருத்துவ முகாம் 2006 ஜூனில் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் ஒரு கேம்ப் பண்ணிட்டுருக்கோம். அந்த கோவிட் டயத்தில், கொரோனா டயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் பண்ணலை. மற்றபடி எல்லா டயத்துலையும் ஒரு மாதமும் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது தவிர கிருஷ்ணன் கருணை ஈசிஆரில் இருக்க ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்குது. அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணி எங்களுக்கு மருத்துவ முகாம் வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்கு 2008 ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு ஒரு கேம்ப் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு வருஷமும் அருணாச்சலபுரம் அந்த குற்றாலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜ்லேயும் நம்ம மருத்துவ முகாம் பண்ணுறோம். அது தவிர வேறு சில இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது தவிர வந்து ஆய்க்குடி உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? ஆய்க்குடியில் அந்த ரொம்ப சிறப்பான ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்காக ஒரு இது சென்டர் இருக்குது. அங்கேயே போய் அவங்களுக்கு இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கும் பண்ணியிருக்கோம். அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் கொடுக்குறோம். அது வீல் சேர் ஆகட்டும், கேலிப்பர்ஸ் ஆகட்டும், க்ரச்சஸ் ஆகட்டும், பூட்ஸ் ஆகட்டும், இல்லை சில சர்ஜரி வேணுமா அதுவும் பண்ணி தருகிறோம். எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாரும் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. திருநெல்வேலியில் சுதர்ஷன் ஹாஸ்பிட்டல் பீப்புள் தே ஆர் வித் அஸ், அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. இது தவிர ஸ்கூல் ஹெல்த் பண்ணுறோம், ப்ளட் டொனேஷன் கேம்ப் பண்ணுறோம். இன்னும் கொஞ்ச நாளில் ப்ளட் டொனேஷனில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று உங்களுக்கு செய்தி வரும். இப்போதைக்கு நான் சொல்லலை, அதை மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். அது ஒன்று வருது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் செய்தி உங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தாப்பில் ஆயுர்வேதிக் கேம்ப்பு எல்லாமே நிறைய போன் டென்சிட்டி பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். இது தவிர ஸ்காலர்ஷிப் வருஷம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 70-80 பேருக்கு மேலே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இந்த தடவை ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த ஃபினான்ஷியல் இயரில் மாத்திரம் ஒரு 8 லட்சத்துக்கு மேலே நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்குறோம். அப்புறம் தீபாவளி வித் ஆர்ஃபன்ஸ், செமி ஆர்ஃபன்ஸ், அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன், அது மட்டும் இல்லை வித் லெப்ரசி பேஷண்ட்ஸ். இதை நம்ம எவ்ரி இயர் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் ஆர்ஃபன்ஸுக்கெல்லாம் தேடி போய் அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு இனிப்பு, மற்றபடி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 700-800 பேருக்கு எவ்ரி இயர் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் தமிழுக்கு பெருமை சேர்த்தது அவங்க சொன்னாங்க. இப்போ நான் ஏதாவது சொல்லணும்ல, தமிழ் நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறது ஒன்று சொல்கிறேன். எல்லோரும் அன்னை தெரசா பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. கல்கத்தாவில் அவங்களுடைய பணி சிறந்து நடந்தது. அதை பற்றி உலகுக்கு தெரியும். அவங்களுக்கு பயிற்சி கொடுத்த இடம் உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவருக்கு பயிற்சி கொடுத்த இடம் தமிழ்நாடு. புலம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல அங்கே ஒரு லெப்ரசி சென்டர் இருக்குது, லெப்ரசி ஹோம் இருக்குது. அந்த ஹோமுக்கு நாங்கள் வருஷம் போகிறோம். அங்கே போனதான் தெரிஞ்சது. வெல்லட் அப்படின்ட்டு நார்வேஜியன் லேடி அவங்க வந்து இந்த சென்டரை ஆரம்பித்து அவங்க வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் முடிக்கிறேன். எஸ்டிஎஸ் கேலோ பாரத் அப்படின்ட்டு, கேலோ பாரத்னு அரசாங்கம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 1800 பேருக்கு மேலே கொடுத்துருக்கோம். சல்யூட்டிங் வீர் நாரிஸ், இந்த விழா அந்த ரிப்பப்ளிக் டே எல்லாம் கொண்டாடும் போது தங்களுடைய கணவனை இந்த நாட்டுக்கு தியாகமாக கொடுத்த அந்த பெண்களை எல்லாம் கௌரவித்து செய்திருக்கிறோம். நேச்சுரல் கலாமிட்டியில் உதவி இருக்கிறோம். இது மாதிரி சுவாமிஜி அருளால நிறைய பண்ணியிருக்கோம். இன்னொரு தரம் இதெல்லாம் சந்திக்கலாம், முடிஞ்சது சொல்கிறோம். மிக்க நன்றி, தேங்க்யூ. உங்களுக்கெல்லாம் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். மிக்க நன்றி. எல்லாருக்குமே புத்தாண்டுகள் நல்ல வாழ்த்துக்கள். இந்த வருஷம் விஸ்வாவசு இந்த பெயர்
அந்த பேரிலேயே ஒரு சந்தோஷம் வரும். இதுவரைக்கும் வந்த பெயர்கள் குரோதி, விக்ரதி என்னென்னவோ, அந்த பேர் கேட்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் வந்தது. பகவான் கிருபையினால இந்த வருஷம் விஸ்வாவசு அப்படி பேர் வந்தது நமக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விஸ்வாவசு நாமத்திலே உலகத்துக்கு மக்களுக்கு நல்லதாகும். ஜனங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன வித்யா வசதி ஆரோக்கியம் என்ன வேணுமோ, இந்த பிரஜா பிரதிநிதிகள் இருந்த அப்படியான கவர்மெண்ட் பிரஜா பிரதிநிதிகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். மக்களுக்கு எது வேணுமோ, என்ன சௌகரியம் வேணுமோ, எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன வேணுமோ. படிப்பு ரொம்ப முக்கியமானது, ஹெல்த்து ரொம்ப முக்கியமானது. இதுவரைக்கும் ஆத்தியாத்மிகமான விசாரங்கள் எல்லாம் இந்த சமஸ்தா என்னென்ன நடக்குமோ ஸ்ரீதேவி எல்லாம் சொல்லியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஆத்தியாத்மிகம் கூட வேணும் நமக்கு. அப்படியே இந்த சோஷியல் மக்களுக்கு சேவா விசாரமாக, வைத்திய விசாரமாக டாக்டர் சிவா உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ ரொம்ப டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிருக்கு. இதுவரைக்கும் என்னென்ன பண்ண போகிறதுன்ட்டு, எங்கெங்கே என்னென்ன பண்ணுறதுன்ட்டு, நாத சிகிச்சா அண்ணா என்னது, மெடிக்கல் கேம்ப் என்னது, ஆன்மீகமான பூஜா விதானம் என்னது, மெடிடேஷன் என்னது, இந்த ராகசாகர இசை பற்றி கூட உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கு. சங்கீதம் அப்படியே இதெல்லாம் நடக்கிறது. பகவானுடைய கிருபை நாங்கள் செய்யும் அப்படி நாங்கள் நினச்சிட்டு இருக்கு. ஆனால் அவர் தான் எல்லாம் செய்கிறாரு. இன்விசிபிள் காட். அவன் சுவாமி காண்றதில்லை. எது காண்றதுன்றோ அது போயிடும். இந்த காணாமல் இருக்கே இன்விசிபிள் ஹேண்டு பகவான். அப்படியும் பேர்கள் ரொம்ப இருக்குது. 1000 பேர்கள் இருக்குது சுவாமிக்கு, 1000 நாமங்கள் இருக்குது. ஒருத்தொருத்தர் விதமான உபாசனா பண்ணுறா. ஒருத்தொருத்தர் சோஷியல் ஆக்டிவிட்டி, சோஷியல் சேவா, மனிதனுக்கு சேவா, அதே ஒரு பூஜை. கஷ்ட காலத்தில் யார் இருக்கிறாரோ, பசி யார் இருக்கா, அவங்களுக்கு உதவி செய்கிறதே ஒரு யோகம், ஒரு பூஜை. அப்படி நினைச்சுட்டு இருக்கிறார். அது நான் தமிழ்நாட்டில் ரொம்ப பார்த்தேன். அந்த மாதிரி இருந்த ஆளுகளுக்கு நீடி பர்சன், பசி யார் இருக்கோ அவங்களுக்கு சாதம் கொடுக்கறது. யாருக்கு இந்த வித்யா வேணுமோ வித்யா தானம் பண்ணுறது, படிப்பு தானம் பண்ணுறது. அப்படியே ரொம்ப வசதி நல்லா இருந்தால், பணம் இருந்தால் எல்லா ஏழைகளுக்கு கொடுக்கறது, சகாயம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது கூட அது ஒரு பூஜை தான். அப்படி நம்ம தத்த பீட்டத்தில் இருந்த நம்ம டிவோட்டீஸுக்கு, பக்தர்களுக்கு அதுதான் நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது. பிரத்யக்ஷ பூஜை உனக்கு வேணும் சொன்னால் மனிதனுக்கு சேவை பண்ணுங்கோ, அதுதான் பிரத்யக்ஷ பூஜை. அப்படி என்ன, ஏன் இந்த கோயில் இந்த ஐடல் அதெல்லாம் இருக்கே அப்படி நீங்கள் கேட்கலாம். ஆமாம், அது கூட ரொம்ப பேருக்கு வேணுமே. அது ஒரு மக்களுக்கு சேவைதான். ரொம்ப பேர் அந்த நம்பிக்கை இருக்கே, அந்த நம்பிக்கையோசரமாக யார் யார் என்னென்ன நம்பிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி தெய்வங்கள் அங்கே வேணும் அவருக்கு. மானசீகமான தெய்வீகமான ஒரு சமாதானத்துக்கு நம்ம கோயில்கள் வேணும் நமக்கு. நம்முடைய மனிதனுடைய சம்பிரதாயம், இந்தியாவுடைய சம்பிரதாயம், மகாபாரத சம்பிரதாயம் நமக்கு
அது கொஞ்சம் பேருக்கு அது வேணும். சில பேருக்கு நாதம் சங்கீதம் வேணும், அதுதான் நம்பிக்கை அவருக்கு. ஸோ அது கூட இந்த பீட்டத்தில் இருக்கும். யாருக்கு என்ன வேணுமோ இருக்குது. ஒரு மல்டி பஜார் மாதிரியாக இது இருக்குது நமக்கு. எதுக்கு யார் பன்சார் கடைன்னு சொல்கிறாரு. பன்சார் பழைய பேர் இது. பன்சார் கடைன்னு சொன்னால் எந்த மருந்து வேணுமான ஒரே ஷாப்பில் கிடைக்க மாதிரியா வேணும். அப்படி தான் எனக்கு சங்கல்பம், எனக்கு ஆசை அதுதான். ஒரு தடவை இங்கே வந்தால் யாருக்கு என்ன வேணுமோ அது பிடிக்கிறார், அது பிடிச்சிட்டு போகும். இன்னொரு எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றுமே இல்லை. எந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், அவங்களே இருக்கிறார். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். யாருமே படிப்பு சொல்கிறது இல்லை இதுக்குள்ளே. யோகம் யாருக்கு யோகம் வேணுமோ யோகம் எடுக்கலாம். யாருக்கு பகவத்கீதா பற்றி வேணுமோ அது மெமரி பவர் அது கூட எடுக்கலாம். யாருக்கு இசை பஜன்ஸ் சங்கீதம் நாதம் அது கூட. எதுக்கான நாதத்தினாலே இந்த சரீரம் நல்லதாகும். நமக்கு போஜனம் மாதிரி, நமக்கு பஜனை மாதிரி. போஜனம் இந்த சரீரத்துக்கு, நாதம் பஜன் மைண்டுக்கு. இசை இல்லாமல் யாருமே இல்லை, எல்லாருக்கும் வேணும் இந்த காலத்தில். அது பகவான் புகழப்பு இருக்கட்டும், உலகம் புகழப்பு இருக்கட்டும், பரவாயில்லை. ரெண்டாவது சரீர சேவை, அந்த மெடிக்கல் சேவை, அதுதான் மானவ சேவை. இது டாக்டர் சிவா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நடக்கிறது. நாளைக்கு கூட ஒரு ராகசாகரம் வச்சுருக்கீங்க. இந்த புதிய வருஷம் ரொம்ப நாளாச்சு வந்துன்னா, 2 வருஷம் ஆகிப்போயிடுத்து வந்து. ஸோ எல்லாருக்கும் நல்லதாகட்டும், இப்படி ஆசீர்வதிச்சு. அவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் நீ எது நோட்டு பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னென்ன அது பிடிச்சிக்கணுமோ பிடிச்சிக்கோங்கோ, நல்லதாகும். நாங்கள் எல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள் ஆசிரமம் இது, அது மட்டும் நினச்சிக்கோங்கோ. பணக்காரர் யாருமே இல்லை இங்கே. எல்லா வேலைகள் பண்ணுறாரு, கம்ப்யூட்டர் வேலை பண்ணுறாரு, வியாபாரம் பண்ணுறாரு, சின்ன சின்ன டாக்டர்ஸ் இருக்குது. ஒருத்தருமே கோட்டியாதிபதி மில்லியனியர்ஸ் யாருமே இல்லை இங்கே. வேறு வேறு ஆசிரமத்துக்கு அங்கங்கன்னு போய் பார்த்தா பெரிய பெரிய மில்லியனியர்ஸ் எல்லாம் சப்போர்ட் இருக்குது. நமக்கு சப்போர்ட்டு மக்கள்களை தான், நமக்கு ஏழைகளை தான் நமக்கு சப்போர்ட். இங்கே எல்லாருமே ஏதாவது ப்ரோக்ராம் வேணுமானா எல்லாம் அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுன்னுட்டு பண்ணிடுவார். அதுதான் நமக்கு இங்கே பேங்க் பேலன்ஸ் என்னென்னா நிஜமான ஒரு பந்துகள், நிஜமான ஒரு பக்தர், நிஜமான ஏழை பக்தர்கள் தான். அவங்களுக்கே வந்துடும். இங்கே நான் சாப்பிட்டு போனேன், எனக்கு நல்லதாயிடுச்சு, எனக்கு வேலை கிடச்சிது, இதோ நான் இன்னொருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு காட்சி பகவான் தந்திருக்கு நமக்கு. இந்த தட்சிண பாரதம் அகஸ்தியர் நிர்மாணம் பண்ணது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த கலை இசை எங்குமே இல்லை. ஆலயம் பார்த்தா, பிரகதேஸ்வர ஆலயம் பார்த்தா எப்படி அதெல்லாம் கட்டினார், அந்த இன்ஜினியரிங் எப்படி பெரிய பெரிய கல்லுகள் எப்படி தூக்குனார் மேலுக்கு, எப்படி போயிடுது. கிரைம்ஸ் ஒன்றுமே இல்லையே, எப்படி ஆயிடுது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாகும். எல்லாம் இருக்கு இங்கே தமிழ்நாட்டிலே. நவகலா நவவிதமான 9 தான் இருக்கிறது சாஸ்திரத்தில். 9 இங்கே இருக்கு. ஆஸ்திகர் நாஸ்திகர், மானவ சேவா, மாதவ சேவா. பார்த்தா தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா சீசனும் பார்க்க முடியும். அந்த மாதிரி எல்லா விதமான புராணங்கள், எல்லா விதமான ராமாயணம், எல்லா விதமான பாகவதம், எல்லா விதமான சோஷியலிசம் எல்லாம் பார்க்க முடியும். ஒரு தமிழ்நாடுக்கு வந்து எல்லாம் கற்றுக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு தடவை சொல்கிறேன்,
எல்லாருக்குமே நல்ல படிப்பு கிடைக்கட்டும், நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும், நல்ல சாந்தி இருக்கட்டும். அகாலமாக வந்த வருஷங்கள், அகாலமாக வந்த துஃபான்கள், அகாலமாக வந்த அந்த அர்த்குவிக்ஸ் எல்லாமே நல்லதாகட்டும், சாந்தி ஆகட்டும். இந்த உலகம் எல்லாம் சாந்தி ஆகட்டும். இந்த புத்தாண்டு சமயத்தில் எல்லாருக்குமே நான் பிரார்த்திக்கிறேன். ஏன்னா యూనివర్సల్ దైవం, నేను దత్తా నెనుచుకో, రామా నెనుచుకో, ఏదో నెనుచుకో, పంచభూతం నెనుచుకో, வாயு நினச்சிக்கோ, அக்னி நினச்சிக்கோ, பஞ்சபூதம் தான் எனக்கு தெய்வம். காற்று இல்லாமல் இல்லையே நாம் இருக்க முடியாது, விளக்கு இல்லாமல் நான் இருக்க முடியாது, சூரியன் இல்லாமல் நான் இருக்க முடியாது. அதான் பஞ்சபூதங்கள் தான் எனக்கு தெய்வம். வி கிவ் ரெஸ்பெக்ட் இன் பஞ்சபூதம். அதான் பேர்கள் வச்சிருக்கு. அந்த பஞ்சபூதத்துக்கு ராமா வைக்கிறேன்னா அதுக்குள்ளே என்ன தோஷம் இருக்குது? நல்ல பேர். பகவான் அப்படி வைக்கிறேன், பரமாத்மா அப்படி வைக்கிறேன், அம்மா அனு வைக்கிறேன். இங்கே இருக்கிறது கோயில்கள், இங்கே இருக்கிறது ஆன்மீகமான சம்பத்து, கிரேட்னஸ் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி எங்கேயுமே இல்லை. அதுக்கு சந்தோஷம் தானா? நீங்கள் எல்லாம் ரொம்ப அதிருஷ்டக்காரர். இந்த நாட்டில் நீங்கள் எல்லாம் பிறந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் பகவான் அந்த எது வேணுமோ அது, இந்த பன்சாரம் ஒரு கடை மாதிரியா, பஜார் மாதிரியா, என்ன ஒரே ஷெல்டருக்கு எல்லாம் கிடைக்கும். ஒரு தடவை அந்த கடைக்கு போனால் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வந்தால் எல்லா சீசனுக்கு கிடைக்கும். எல்லா விதமான எது வேணுமோ பகவான் வேண்டியது இல்லை இல்லையா? நம்பிக்கை இல்லை, அதை எடுத்துக்கோ. பகவான் வேணுமா, அதை எடுத்துக்க. ஹாப்பியாக மனுஷருக்கு சேவை பண்ணுறியா, ஓகே, அதை எடுத்துக்க. ஒன்றும் வேண்டாம், அப்படியே ஃப்ரீயாக நீ இருக்கிறியா, அது கூட எடுத்துக்கோ. நிறைய குரூப்ஸ் இருக்குங்க, எந்த குரூப்லாரும் சரி. ஆனால் இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்காம இருங்கோ. அதுதான் நான் சொல்கிறது. இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அதுதான். எது குரூப்பாரும் சரிக்கோங்கோ, என்ன குரூப்பாரும் பரவாயில்லை. ஆனால் உனக்கு உங்கள் ஃபேமிலி நம்பிண்டிருக்கே, அப்பா அம்மா நம்பிண்டிருக்கே, அந்த ஃபேமிலிக்கு நல்லதாகணும், தேசத்துக்கு நல்லதாகணும், உலகத்துக்கு நல்லதாகணும். ஓகே, அப்படி தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்து எனக்கு சுத்தமாக தமிழ் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது சுத்துறதுன்ட்டு தான் எல்லா பாகமும் கொஞ்சம் 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 பேசணுமே. அதான் சுத்தமாக தமிழ் நான் பேச முடிகிறதில்லை, கொஞ்சம் தான் பேசிட்டு இருக்கு. அப்படி சொல்லிட்டு புத்தாண்டுகள் ஒன்ஸ் அகைன் இன்னொரு தடவை சொல்கிறேன், எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். அப்படி இங்கிலீஷில் கூட நான் சொல்கிறேன். எல்லாம் நீங்கள் எல்லாம் பெரிய கதைகள் எல்லாம் சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. எத்தனை சின்ன சின்ன சேவைகள் கூட இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மட்டும் நினச்சிக்கோங்க, இவங்களுக்கு யாருக்கும் சம்பளம் இல்லை, வாலண்டியர்ஸ். இவங்க எல்லாம் வாலண்டியர்ஸ். யார் அங்கே கிச்சனுக்குள்ளே சேவை பண்ண வாலண்டியர்ஸ், பூஜா வாலண்டியர்ஸ், மெடிக்கல் வாலண்டியர்ஸ், எல்லாம் வாலண்டியர்ஸ் தான். என்ன என் மேல் இருந்த அன்பு, அவர் கொடுத்தது என்ன அன்பு தான் நான் கொடுத்துருக்கேன். இதுவரைக்கும் அவர் கூட ஒன்றுமே நான் ஆன்மீகமான ஒன்றுமே பேசவில்லை, அவர் கேட்கவே நானும் பேசவில்லை. நான் கொடுத்தது அவருக்கு அன்பு தான். அந்த அன்புனாலே ஒரு நம்பிக்கை, அது நம்பிக்கை நடந்துருது. வீட்டில் எல்லாம் என்ன நடக்கும்னு நடந்திருக்கு. எத்தனை கஷ்டம் வந்தால் ஒரு நம்பிக்கை, சாமிஜி அப்படி. அது என்ன எனர்ஜி இருக்கோ தெரியறதில்லை. அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னால் ஐ காண்ட், எனக்கு தெரியாது. எனக்கு நாளைக்கு நீங்கள் எல்லாம் வாங்கோ, ராகசாகரம் நீங்கள் வாங்குங்கோ. நேற்றுக்கு எல்லாம் ஒரு 20-25,000 பேர் ஹனுமான் சாலிசா நாங்கள் பண்ணோம், விஜயபாடாலி பண்ணோம் நேற்றுக்கு ராத்திரி. என்ன பெரிய மழை, சுத்து மழை தான், எங்கே பார்த்தா மழை தான், அங்கே மட்டும் மழை இல்லை. அதே ரொம்ப ஆச்சரியம் எல்லாருக்குமே. அவ்வளோ காற்று. ஹனுமாருக்கு காற்றுன்னு சொன்னார், ரொம்ப இஷ்டம்தான். அவ்வளோ காற்று வந்தது. ஒன்றுமே அங்கே ஏரியாவில் ஒன்றுமே ஆகலை. அந்த 15-20,000 பேருக்கு மட்டும்தான். சர்க்கிள் தாட்டி கொஞ்சம் வந்து மழை மழை மழை. ஸோ இது ஒரு நம்பிக்கை. இது ஒன்று யாரோ மிரக்கல் பண்ணது
ஒரு மெஸ்மரிசம் பண்ணதில்லை, நடந்தது. இது நடந்தது, நேற்றுக்கு ராத்திரி நடந்தது. நீங்கள் டிவி பாருங்க தெரியும் உங்களுக்கு என்ன காத்தது. அந்தந்த காற்று எப்படி இருக்குன்னு சொன்னால் டஸ்ட்டு எங்கேருந்து வந்தோ தெரியல, டஸ்ட்டு. ஸோ அதுதான் நம்பிக்கை நமக்கு. அந்த மாதிரியும் இவங்களெல்லாம் பார்த்துருக்கு. ஸோ என் பின்னே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் இன்னொரு தடவை உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கு. நான் நினச்சே 2 பேர் மட்டும்தான் வந்திருக்குன்னு நினச்சேன். பார்த்தா நீங்கள் எல்லாம் பந்துகள், ஹாப்பி. இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் எல்லாம் மெம்பர்ஸ் தான், நீங்கள் எல்லாம் மெம்பர்ஸ் தான். அப்படி உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வீட்டில் இருந்த எல்லாருக்குமே இன்னொரு தடவை புத்தாண்டுகள் இப்படி சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர். ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா. ஏன்னா நம்ம குருதேவர் தான் நமக்கு முக்கியம், தத்தாத்திரேயர். அதுக்கு தான் ஜெய் குருதத்தான்னு சொல்கிறேன். சண்டை இல்லையே, சிவபெருமானும் விஷ்ணு பெருமான் அப்படி சண்டை இல்லை. அதான் நம்ம நியூட்ரல் தெய்வம் தான் நமக்கு, நியூட்ரல் தெய்வம் நமக்கு. அந்த நியூட்ரல் தெய்வம் எது நமக்கு சொன்னால் தத்தாத்திரேயர் தான் வச்சுட்டு இருக்கு. ஜெய் குருதத்தா.